சாமியாடி காணிக்க என்ன வாங்கணும்? சாமியாடி இருக்காங்க, சாமி சொல்றாங்க, வாக்கு சொல்றாங்க. இந்த சாமியாடி ஒரு மக்கள் காணிக்க என்ன வாங்கலாம்? அதான் இன்னைக்கு நான் அறிஞ்சதை அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரி, என்ன வாங்கலாங்கிறதுக்கு பதிலாக என்ன வாங்கினாங்க ஆதியில நம்மளுடைய முன்னோர்கள் அன்றைய காலங்கள்ல அருள்வாக்கு சொல்றதுக்கு அந்த சாமியாடி ஒரு மக்கள் என்ன வாங்கினாங்க காணிக்கையா அப்படிங்கிறத நான் அறிஞ்சது. சரி, என்ன வாங்கினாங்க அப்படின்னா, தன்னுடைய தேவைக்கு வாங்க மாட்டாங்க. அவங்க வாங்குறது, அவங்க காணிக்கை வாங்குறது என்ன கேட்பாங்க அப்படின்னா, தன்னுடைய தேவைக்கு இல்லாம தான் மேல நிக்கிற தெய்வம், அந்த வாக்கு சொன்ன தெய்வம், குறைகளை தீர்த்து கொடுத்த தெய்வத்துக்கு இதை செய்யப்பா அப்படிம்பாங்க. சரி, அப்படி என்னென்ன அப்படின்னா, அந்த சாமியை அடிச்சு உனக்கு இந்த பரிகாரம், நான் சொன்ன பரிகாரம், சாமி சொன்ன பரிகாரம் பலிச்சிச்சு அப்படின்னா, உன் கஷ்டம், உன்னுடைய குறை எல்லாம் தீர்ந்துருச்சு அப்படின்னா, சாமிக்கு ஒரு வெள்ளி காப்பு அடிச்சு போடையா, ஒரு செம்பு காப்பு அடிச்சு போடு, சாமிக்கு ஆயுதம் அருவா அடிச்சு வை, வேல்கம்பை அடிச்சு வையப்பா, சாமிக்கு பாத செருப்பு, பாத குரடை அதை அடிச்சு வை, சாமிக்கு நிலமாலை சாத்துறா, சாமியை அந்த சாமி வேறு அந்த எல்லைக்கு வர்ற மக்களுக்கு ஒரு 10 பேருக்கு அன்னதானத்தை கூடப்பா, அந்த சாமிக்கு உன்னால் முடிஞ்ச ஏதாவது நன்கொடைய கொடுத்துட்டு போ அப்படின்னு ஒரு சில சாமியாடி வரும் மக்கள் சொல்லுவாங்க. ஒரு சில சாமியாடி வரும் மக்கள், ஆத்தா உன்னால் முடிஞ்சதை காணிக்க வையத்தா, இப்போ வைக்க வேணாம், எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் வா காணிக்க வை, ஒரு 51 வை, ஒரு 21 வை, ஒரு 101 வை, சாமிக்கு சூடம்பத்தி வாங்கிக்கிடுவேன், இந்த எல்லைக்கு உன் பேரை சொல்லி சாமிக்கு ஒரு பூசையை கொடுத்துக்கிடுவேன் அப்படின்னு காணிக்க வாங்குவாங்க. சரி, இன்றைய காலங்களில் இப்போ இருக்கிற சாமியாடி ஒரு மக்களும் அதை தான் வாங்குறாங்க. பெரும்பாலான சாமியாடி ஒரு மக்கள் அதை தான் வாங்குவாங்க. ஒரு சில சாமியாடிகள்லாம் பார்த்தீங்கன்னா கையில் கிட்டத்தட்ட 10 காப்பு, 20 காப்பு, 30 காப்பு போட்டிருப்பாரு, வெள்ளி காப்பு, காலில் தண்டை போட்டிருப்பாரு, காதில் கடுக்கம் போட்டிருப்பாரு, கழுத்தில் கழுத்து தண்டை போட்டிருப்பாரு, அதே சமயம் காலு சலங்க சங்கிலி போட்டிருப்பாரு, காலுக்கு சலங்கை போட்டிருப்பாரு, சல்லடை போட்டிருப்பாரு. அப்போ அவங்க காணிக்கையாக கேட்கறது என்ன அப்படின்னா, அந்த சாமியோட ஆபரணமும் அந்த சாமியோட அணிகலனும். சரி, இது இல்லாமல் என் நிலத்துல விளையிற முதல் நெல்லை கொண்டு வாப்பா, எனக்கு சாமிக்கு கொண்டு வாப்பா, படையில கொண்டு வாப்பா. சரிப்பா, இது சரியாயிருச்சா? சரி, உன் எல்லைக்கு கூப்பிடுற, உன் எல்லைக்கு வந்து நான் சரி பண்ணி கொடுக்குறேன், உன் எல்லைக்கு நான் வந்து சரி பண்ணி கொடுக்குறேன், என்னுடைய போக்குவரத்து செலவை ஏற்றிக்கப்பா, ஏதோ நானும் இருக்கேன், என்னுடைய குடும்பமும் இருக்குது, எனக்கும் போக்குவரத்து செலவுக்கு ஒரு 501, ஒரு 1001 இது மாதிரி கேட்குற சாமியாடி வரும் மக்கள் எல்லாரும் இருக்காங்க. அதாவது நீங்கள் இந்த பதிவில் எதுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, யாராக இருந்தாலும் அவர்களுக்கு வாயு வயிறு வேறதான். அப்போ நம்மளை காக்கிற சாமிக்கு நாம் அவங்க கேட்டு தான் கொடுக்கணும்னு இல்லை, நாம் நிறக்க அவங்களுக்கு செய்வோம். எப்படி இந்த இடத்த கொடுத்து ஆலயத்தை கட்டுன்னு இடத்த கொடுத்த ஒரு மக்கள்லாம் நிறைய இருக்காங்க. அதே சமயம் பண மாலையை போடுற ஒரு மக்கள்லாம் நிறைய இருக்காங்க. வெள்ளி காப்புன்ன, செம்பு காப்புன்ன, தங்க காப்பு அடித்து கொடுக்குறேன் அப்படின்னு அடித்து கொடுக்குற ஒரு மக்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஐயா, நீ நீ சாமி ஆடும்போது உன்னுடைய செருப்பு, நீ அணிகிற செருப்பை நாங்கள் செஞ்சு கொண்டு வரோமாப்பா, நான் அந்த சாமியோட செருப்பை அடித்து கொடுக்குற ஒரு மக்கள்லாம் இருக்காங்க. எல்லைக்கு ஒரு வாழை மரத்தை எடுத்து கொடுக்குறேன், உன் திருவிழாவுக்கு நல்லா ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு சிப்ப அரிசியை தூக்கி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா பெருமக்களும், எல்லா சாமியாடி பெருமக்களும் அந்த காணிக்கை வாங்குறது வழக்கம். சரி, எது இருந்தாலும் எனக்கு செய்ய வேணாமாப்பா, சாமிக்கு செய்ய, சாமி தானப்பா உன்னை காத்து நினைச்சு, சாமி தானப்பா வாக்கு சொல்லிச்சு, அவருக்கு செய்யப்பா, அந்த ஆத்தாளுக்கு செய்யப்பா அப்படின்னு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த தெய்வங்கள் அவங்க செய்கிறது உண்டு. சரி, இது இல்லாமல் ஒரு சில பரிகாரங்கள், அப்படியே பரிகாரம் செய்யும்போது அந்த பரிகார செலவை ஏற்றுக்க, எனக்கு காணிக்கையே இவ்வளவு வை அப்படின்னு அந்த பரிகார செலவை அவங்க ஏற்றுக்கிட்டு அவங்க செய்கிற அந்த பரிகாரத்துக்கு பலனாக காணிக்கையாக அவங்க கேட்டு வாங்குறது உண்டு. அதாவது தெய்வ சொல்லு வாக்கு அப்படின்னா அந்த வாக்குக்கு மரியாதை செலுத்தணும் அப்படின்னா காணிக்கை கண்டிப்பாக கொடு, அப்போதான் அது அது பலிதமாகும். இது சத்தியம். எந்த சாமியாடி ஒரு மக்களாக இருந்தாலும் அந்த சாமியாடி ஒரு மக்கள் சொன்ன வாக்குக்கு காணிக்கை கொடுக்கணும். நான் போகிறேன், ஒரு சாமியாடிட்ட வாக்கு கேட்குறேன்,
எனக்கு நல்லது நடக்குது, அப்படி நடக்கணும் அப்படின்னா அவர் சொன்னதுக்கு நான் அவருக்கு திருப்பி மரியாதை செய்யணும். அவருக்கு என்னால் முடிஞ்ச நான் காணிக்கையை கொடுக்கணும். அதுதான் அப்பதான் அவர் சொன்ன வாக்கு எனக்கு பலிதமாகும். இதுவும் சத்தியம். அப்ப இன்றைய காலகட்டங்கள்லையும் அன்றைய காலகட்டங்களையும் சாமியாடி ஒரு மக்கள் மாறி மாறி எல்லாம் எதையும் வாங்க மாட்டாங்க. இப்ப நான் சொன்னேன்ல, இதைத்தான் வாங்குவாங்க. தனக்காக இல்லாம எப்படி சொல்லுவார் ஒரு சாமியாடி எல்லாம் வாக்கு சொல்லி முடிச்சு, அதான் சூடம் இல்லத்தா, ஒரு பாக்கெட் சூடம் வாங்கி கொடுத்துட்டு போ. வெத்தலை வாக்க வாங்கிட்டு வர்ற, ஒரு 3 எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வா, ஒரு 5 எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வா, உனக்கு திஷ்டி சுத்தி எடுக்கணும்னு அவங்களுக்கும் சேர்த்து வாங்கிட்டு வர சொல்லி அவங்கள சரி பண்ணி, இந்த குங்குமம் இல்லை, விபூதி இல்லை, சந்தனம் இல்லை, மாலை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர்கள் அவர்களுடைய காணிக்கையை கேட்கறது உண்டு. ஏங்க எனக்கு சரியாச்சு அப்படின்னா நான் அள்ளி கொடுக்க போறேன். சாமியாடி நீங்க இருக்கீங்க, உண்மையான சாமி உங்க மேல பேசி எனக்கு சரி பண்ணிருச்சு அப்படின்னா நான் அள்ளி கொடுக்க போறேனே, நான் மரியாதை செய்ய போறேனே. அதுக்கு மேல எனக்கு என்ன வேலை? எனக்கு நல்லது செய்யறவனுக்கு நான் திருப்பி நல்லது செய்யாம நான் விட்டுருவேனா? அதாங்க மக்கள். சாமியாடி பெருமக்கள் தெய்வ நிலையில நின்று வாக்கு சொல்ற பெருமக்களுக்கு அவங்க கேட்டு வாங்கணும்னு கிடையவே கிடையாது. அவங்களே அள்ளி கொடுத்துருவாங்க. வர்ற சனம் அள்ளி கொடுத்துரும். கோமனாண்டிய கூட ஏதோ ஏதோ ஒரு குடிசை வீட்டில் இருந்தவங்க கூட ஒரு ஓட்டு வீட்டுக்கு மாற்றி விட்டுரும். அந்த அளவு வசதியை கொடுத்துரும் சாமி. ஒரு கணத்துல இருக்கிறவனை பிடிச்சி நிப்பாட்டி அவன் குறைய தீர்த்து ஒரு கணத்துல அந்த சாமியும் அந்த சாமியாடியோட வறுமையும் மாற்றி கொடுத்துருக்கு. அதான் சத்தியம். ஆனால் பேராசைப்படக்கூடாதுல்ல. அந்த பேராசை அப்படிங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா, நல்லா யோசிச்சு பாருங்க. ஆரம்ப காலகட்டங்கள்ல ஆசைன்னு ஒன்று இல்லாமல் நீங்கன்னா உங்ககிட்ட சுற்றி மக்கள் நிறைய இருப்பாங்க. நீங்க ஆசை வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட பார்த்தீங்க அப்படின்னா மக்களோட எண்ணிக்கை குறைஞ்சிடும். உண்மைத்தன்மை செத்து போகுங்க. உண்மைத்தன்மை செத்து போச்சுன்னா சாமி பேசாதுங்க. சொல்ற சொல் பலிதமாகாதுங்க. சாமியாடி வரும் மக்கள் காணிக்க வாங்குறதுங்கிறது தனக்கு வாங்குறதுனுடைய தேவைக்கு வாங்கின தேவைக்கு அதிகம். ஏன்னா முன்னாடி வந்து நிக்கிறவன் கஷ்டத்திலையும் கருமாயத்திலையும் ரத்த கண்ணீர் வடிச்சு யாரா இந்த குறைய தேப்பான்னு பல பேரை சுத்தி 11வது ஆள் உங்ககிட்ட வந்து நிக்கிற வேண்ட போய் உன்னால முடிஞ்சதை கூட என் சாமி உனக்கு சரி பண்ணுதான்னு சொல்லணுமே தவிர நீ இவ்வளவு குடுன்னு மேலும் வருத்தப்போ அவங்கள வற்புறுத்தக்கூடாது. யாரும் செய்ய மாட்டாங்க, செய்யவும் கூடாது. அப்ப பெரும்பாலான சாமியாடி ஒரு மக்கள் கேட்கிறது காணிக்கையாக என்ன அப்படின்னா அந்த தெய்வங்களோட ஆபரணங்களை, அந்த தெய்வங்களோட அணிகலன்களை, அந்த தெய்வங்கள் ஏற்கிற பூஜை பொருட்களை, அந்த சாமியாடிக்கு ஏற்ற ஒரு சிறு உதவி, துரும்பு போல ஒரு சிறு உதவி, இதைத்தான் எதிர்பார்ப்பாங்களே தவிர பெருசா எந்த சாமியாடி எதிர்பார்க்க மாட்டாங்க. சாமி நினைச்சிருச்சு அப்படின்னா யாரை எப்படி எந்த நிலைக்கு கொண்டு வரணும்னு சாமி நினைச்சிருச்சு அப்படின்னா சும்மா ஒண்ணுமே இல்லாம அருவமா கும்பிட்டவன கூட இடத்த வச்சு உருவமா நிப்பாட்டி வாக்க சொல்றான்னு நிப்பாட்டி விட்டுரும். அப்பேற்பட்ட சாமியை சமக்கிற பெருமக்கள் தான் சாமியாடி பெருமக்கள். 10 பேரை 10,000 பேரை மாத்தி நிப்பாட்டி விட்டுரும். கொடுக்குற ஆச்சார விபூதி தீராத குறைய கூட தீர்க்கும். அந்த விபூதி வாங்கவே சன வருஷ கட்டி நிற்கும். மேல வர்ற சாமி உன்னுடைய வாக்கு கேட்க ஊர் மேல ஊரு கார் மேல காரை போட்டு சாமி உங்ககிட்ட வரும். உன் வாக்கு சுத்தமா உண்மையா நீதியா அந்த சாமி உன்கிட்ட பேசணும் அப்படின்னா ஆசை பேராசை இருக்கக்கூடாதுல்ல. அப்ப இந்த பதிவின் மூலமாக இன்றைய காலங்கள்ல சாமியாடிகள் வாங்குற காணிக்கை என்ன? தனக்காக இல்லாம தன்னை சுற்றி இருக்கிற இந்த ஆலயத்துக்கு ஒரு வசதியானப்பா, அந்த பெரும் பிரச்சனைப்பா, உன் சொத்து பிரச்சனையை தீர்த்து கொடுக்குறேன், உன் சொத்து பிரச்சனை தீர்ந்து போச்சுன்னா இந்த எல்லையில இருக்க அந்த ஒரு வலப்பக்கம் செவர் எடுத்து கூடப்பா, இடப்பக்கம் செவர் எடுத்து கூடப்பா, ஒரு கட்டட திருப்பணிக்கு ஒரு 100 லோடு மணல் அடிச்சு கொடு, ஒரு 100 மூட்டை சிமெண்ட் அடிச்சு கொடு, ஒரு கம்பியை இறக்கி அப்படிங்கிற மாதிரி வாக்கு கேட்கிற பெருமக்கள் சாமியாடி ஒரு மக்கள் இருக்காங்க. அதாவது நான் காணிக்க செலுத்துறேன் அப்படின்னா செலுத்தாதுக்கு முன்னாடி நான் போய் அள்ளி கொட்டிடக்கூடாதுல்ல. எனக்கு நல்லது நடக்கணும், நான் நல்லா இருக்கணும், எனக்கு வருமானம் வரணும், என் குறை தீர்க்கணும், நான் நல்லா ஆரோக்கியமா என் மனசு குளிர்ந்தா 10 ரூபா கேட்டா 10,000 அள்ளி கொடுக்குற மக்கள் தாங்க மனுஷன். அந்த மனுஷன் அந்த நம்பிக்கை தான் அவங்க முன்னாடி நிக்கிறாங்க. அந்த நம்பிக்கையில தான் வச்சு முன்னாடிட்டு அவங்கள நாம யாரும் ஏமாச்சிடக்கூடாதுல்ல. ஆசை பேராசைங்கிற அந்த ஒரு இதை வச்சு. அதனால சாமியாடி பெருமக்கள் என்ன கேட்கிறாங்க, காணிக்கையா என்ன வாங்குறாங்க, என்னெல்லாம் வாங்கலாம், அந்த சாமியா பார்த்து நமக்கு என்ன கொடுக்கும் என்ன கொடுக்காது, நமக்கு தேவைக்கு ஏற்ப நம்மளை எப்படி வைக்கும் அப்படிங்கிறத தான் இன்னைக்கு இந்த பதிவுல நான் அறிஞ்சது. அறிவு நண்பர்கள் சாமியாடி பெருமக்களை அவர்களை வாங்குறத நினைவுற ஆசைப்பட்ட. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.